பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 21 அதிகாரம் 42 பாதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எது கர்த்தரால் ஆயிற்று? நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், தேவைகள் எல்லாம் நாம் ஆராதிக்கிற தேவனால் நமக்கு ஆயிற்று. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இல்லையா? அநேக காரியங்களை எதிர்பார்த்து நீங்க ஆண்டவர்கிட்ட காத்திருக்கலாம். அநேக காரியங்களுக்காக நீங்க போராடி ஜெபித்திருக்கலாம். அநேக தேவைகளை நினைத்து நீங்கள் கலங்கி இருக்கலாம். ஆனா அதை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அது யாரால அந்த காரியம் ஆகும்? நான் இது வரைக்கும் என்னுடைய மாமிசத்தால ஓடி பார்த்துட்டேன், என்னுடைய திறமையினால ஓடி பார்த்துட்டேன், என்னுடைய எல்லா முயற்சிகளையும் போட்டு நான் போராடி பார்த்துட்டேன். ஆனா நான் எதிர்பார்த்திருந்த இந்த காரியம் இது வரைக்கும் எனக்கு நடக்கல. நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், உடைஞ்சு போயிருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வார்த்தை உங்க கூட பேசும். நீங்க அந்த எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியம் கர்த்தரால் ஆக போகிறது. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். அப்படி செய்யும் பொழுது அது எப்படி இருக்குமா? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குமா? இது வரைக்கும் நம்ம முடியாதுன்னு நினைச்ச காரியம், இது வரைக்கும் நம்ம முயற்சி செய்து தோத்து போன காரியம், இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு கனவுல கூட நினைக்காத காரியம் இன்னைக்கு நடந்துருச்சே. எப்படி நடந்துச்சு? ஆச்சரியமா இருக்குதே. இதுக்கு எப்படி யார் காரணம்? ஒரே ஒரு காரணம் தான், இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போறார். தடைப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் விரும்பின காரியத்தை கர்த்தர் கொடுக்க போறார். நீங்கள் முயற்சி செய்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தரப்போறார். அது மற்றவர்கள் கண்களுக்கும் உங்கள் கண்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். சந்தோஷம் தானே? பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காய் நன்றி. எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த நன்மைகள் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். செய்தி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.